இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து தமிழகம் முழுவதும் ஒரே கண்ணீர் கம்பளமாக இருக்காங்க. மனிதர்கள் பிறக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எப்போவாவது ஒரு தடவை தான் பிறப்பாங்க. அவர் வந்த காலத்திலிருந்து நடிகராக மட்டும் இல்லை, நடிகராக இருக்கும் பொழுதும் கூட அவருடைய சிறப்பு அம்சமே இரக்கம்தான். மற்றவர்கள் துன்பப்படும் போது இறங்கி ஓடி வந்து உதவி செய்வதுதான் விஜயகாந்த். முன்னோடியாக இருந்தார். அவருக்கு ஏற்றுக்கொண்ட கேரக்டர்கள் சினிமாவில் கூட நாட்டுப்பற்று மிக்கதாகவே இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது அமைச்சராகவோ எந்த பொறுப்பை ஏற்றாலும் அவருடைய அதை பார்க்குற போது நமக்கே நாட்டுப்பற்று வந்துவிடும். இந்த நாட்டை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு வந்துவிடும். நிறைய போலீஸ் அதிகாரிகள் அவர்களை வந்து ரோடு மாடலாக வச்சு இன்றைக்கும் அவர் போல சில போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகரை இழந்துட்டோம், ஒரு அரசியல்வாதியை இழந்துட்டோம். அவருக்கு அதிமுகவோட தொடர்பு இருக்கிறப்போ, கூட்டாக இருக்கிறப்போ நாங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் அவருக்காக பிரச்சாரம் செஞ்சுருக்கேன். 29 எம்எல்ஏ வர்ற அளவுக்கு வெற்றிகரமாக அவர் கூப்பிட்டு நன்றின்னு சொன்னார். ஆனால் எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள், யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது, யார் வந்தாலும் உதவி பண்ணுறது, என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிற மாதிரி அவர் வந்து வேலை உதவி செய்கிறது மட்டுமே. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை இனிமேல் காண்பது என்பது அரிது. இன்னும் இந்த சாதனையை முறியடிக்கணும்னா இன்னொரு விஜயகாந்த் மறுபடியும் தமிழகத்தில் பிறந்து அவரே அவர் சாதனையை முறியடித்தால்தான். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகர் நாம் இழந்துட்டோம், அரசியல்வாதி இறந்துட்டோம். ஏழை மக்கள் எல்லாம் அவர் அரசியலுக்கு வந்தவுடனே சந்தோஷமா இருந்தாங்க. இந்த அரசியல்காரர்களால் விமர்சனம் ஏற்படுகிற போது எத்தனை பேர் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆனால் அவர் நல்ல தலைவனை வந்து அடைய போகிறோம், நல்ல தலைவனை தமிழகத்திற்கு கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சியிலே வருங்காலத்திலே அவர் தமிழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி மற்ற எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அரசியலுக்கு வந்துவிட்டார். இனி அவர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பை ஏற்கிற போது நம்மளுடைய வாழ்வு, தமிழ்நாட்டினுடைய ஏழை மக்களின் வாழ்வு மலரும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கையிலே அவர்கள் துரதிருஷ்டவசமாக நம்ம விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. நெடுங்காலம் உடல்நலக் குறைவாக இருந்தார். இருந்தபோதிலும் கூட அவருடைய துணைவியார் அவர்கள் அவரை காப்பாற்றி தமிழக மக்களிடம் ஒப்படைப்பதற்காக எவ்வளோ அரும்பாடுபட்டார். 4 ஆண்டு காலத்தில் அரும்பாடுபட்டு கேப்டன் நல்லா இருக்காருன்னு தொண்டர்களுடைய மனதை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார். இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவருடைய பொறுப்பை ஏற்று, இந்த தேமுதிக அவருடைய பொறுப்பை ஏற்று அவருடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவர் திறமையிலோ படித்தவர், மிகப்பெரிய திறமைசாலி. அவர் இந்த கழகத்தை ஏற்று அவர் சென்ற வழியிலே புரட்சி கலைஞருடைய கனவை, அவருடைய ஆசையை, தமிழக மக்களுக்கு அவர் என்னென்ன நினைத்திருந்தாரோ அவ்வளவு நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறந்த இந்த தேமுதிகவை வழிநடத்தி செல்வார். கண்டிப்பாக அவருக்கு தமிழகத்திலே அரசியலிலே அவருக்கு ஒரு இடம் ஒன்று. அப்படி வருகிற போது தமிழக மக்கள் வாழ்வு மலரும். இந்த இக்கட்டான தருணத்தில் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு மிக்க இறைவனுடைய எல்லா சக்திகளையும், அதை தாங்குகிற எல்லா சக்தியும் கொடுக்கணும், எல்லா இதுவும் இருக்கணும் என்று அவருடைய ஆத்மா இறைவனுடைய நிழலில் சாந்தி அடையும்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.